நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோத்திர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நீங்கள்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஒன்றும் இல்லாமல் வெறுமையா இருக்கிறவைகளை பூரண நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரம்ப செய்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருக்காங்க. அதனால் எப்பவும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அதுதான் நம்மோட பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த 7 மாதம் அளவும் அவர் கண்ணுக்குள்ளே நம்மளை வச்சு நம்மளை அநேக கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் ஏசப்பா நம்ம கூட இருந்து பெற்ற தகப்பன் தாயை காட்டிலும் மேலான நேசத்தையும் பாசத்தையும் நமக்கு தந்து அவருடைய பரிசுத்தத்தால நம்மளை எம்மட்டும் வழிநடத்தி காத்து ஜெயத்தோட 8வது மாதத்தை காண செஞ்ச நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவருக்கு கோடி கோடி சோத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். இந்த 8வது மாதத்தையும் அவருடைய கண்ணுக்குள்ள அவருடைய பரிசுத்த கரத்துக்குள்ள நம்மளை வச்சு அவருடைய மகிமையையும் மேன்மையையும் ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஜெயத்தையும் அல்லேலூயா அவருடைய மன மகிழ்ச்சியையும் அவருடைய பரிசுத்த வல்லமையினால கிடைக்கிற மகத்துவத்தையும் இந்த 8வது மாசத்துல நம்மளை காண செய்வாராக. ஆமென். அதுக்காக ஆவியானவர் கோடி கோடி சோத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு நொடி பொழுதும் உம்மை நினைப்பதே எந்தன் சுகமே. ஒவ்வொரு நாளும் ஒரு நொடி பொழுதும் உம்மை நினைப்பதே எந்தன் சுகமே. இயேசுவே என் நேசரே, நீரின்றி எனக்கு இன்பம் ஏதையா. இயேசுவே என் நேசரே, நீரின்றி எனக்கு இன்பம் ஏதையா. பாதம் பணிந்திடுவே பிதாவும் சந்நிதியில் பரிசுத்தரே படைத்தவரே, பாதம் வீழுவதே எந்தன் சுகமே. பாதம் பணிந்திடுவே பிதாவும் சந்நிதியில். அல்லேலூயா, ஆமென். நம்ம ஏசப்பா பாதத்தில் விழுந்து அவரை வணங்கி அவரை ஆராதிச்சு அவரை துதிக்கும் போது கிடைக்கிற சுகமும் சந்தோஷமும் நமக்கு வேற எந்த இடத்துலையுமே கிடைக்காதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரை நினைக்கிற அந்த சுகம் இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுக்கு அளவே கிடையாது. அதெல்லாம் அனுபவமாக அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளை அதை அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஒரு அன்பை தியானிக்கும் போது ஒரு நேசத்தையும் ஒரு பாசத்தையும் ஒரு மனதுருக்கத்தையும் நம்ம தியானிக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் சமாதானம் அளவிட முடியாதது. அல்லேலூயா, ஆமாம். நம்ம ஏசப்பா தவிர ஒரு வேறொரு வாழ்க்கை நம்மளால் நினச்சி கூட பார்க்க
ஆகிறது இல்லை இல்லைங்களா? ஆமென். அதுக்காக ஏசப்பா கொடி கொடி சூத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நம்ம மகிமையாக சிருஷ்டிகர்த்தரை நம்ம ஆதியாகமத்தில் பார்த்தோம். மத்தேயுல சிருஷ்டிகர்த்தரே ரட்சகராய் வந்ததை நம்ம தெளிவாக 57 பார்ட்டு 57 வரலையும் ஆவியானவர் நமக்கு அழகான காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? எல்லாவற்றையும் நம்ம விவரமாக பார்த்துருக்கோம். இந்த 2000 வருஷமாக ஆவியானவர் தான் நம்மோட கூட இருந்து இந்த உலகத்தையும் நம்மையும் ஆளுகை செய்கிறாங்க. இந்த உலகம் ஆவியானோடைய கண்ட்ரோல் இருக்கிறது அப்படின்னு நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நல்லா தெரியுது இல்லைங்களா? ஆமாம். இப்போ நம்ம வெளிப்படுத்தலில் போயிட்டு 1ஆம் அதிகாரத்தை தியானித்து ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்க்கலாம். அதனால் ஆவியானவர் சொல்கிறத நம்ம கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளினாலும் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்தரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற 66 ஆகமத்திலும் எந்த ஒரு ஆகமத்துக்கும் இல்லாத ஒரு பெருமையும் விசேஷமும் என்ன இதுல அப்படின்னா, பரிசுத்த யோவான் சொல்றாங்க, இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் இதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அப்படி சொல்றாருங்க. என்ன ஒரு மகிமையான வார்த்தை! அந்த வசனத்துக்காக ஏசப்பாவுக்கு கோடி கோடி சூத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். 3 பாக்கியமும் ஒருத்தருக்கு கிடைக்குது. படிக்கிறவங்களுக்கு கிடைக்குது, படிக்கிறத கேட்கிறவங்களுக்கு கிடைக்குது. அதன்படி நடக்கிற 3 விதமான பாக்கியமும் இதை தியானிக்கிறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு, கேட்கிறவங்களுக்கு கிடைக்குது. அல்லேலூயா, ஆமென். ஏன் அப்படி இப்போ அங்க யோவான் சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டு முடியும் போது வேலை முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன். அத மாதிரி அது அடுத்தது இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம். கல்யாணம் முடிஞ்சு ஒரு விருந்து ஒன்று இருக்கும் பாருங்களேன், அது ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? அத மாதிரி சந்தோஷம்தான் இந்த வெளிப்படுத்தல யோவான் சொல்ற இந்த 3வது வசனத்துக்குரிய பாக்கியம். ஏன் அப்படி சொல்றாங்க ஆவியானவர் அப்படின்னா,
இந்த உலகம் தொடங்கி 6000 வருஷம் என்னாவது முடிகிற சமயத்துல ஆவியானவர் நம்மளை கூட்டிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா சொல்றாங்க இல்லையா, நான் போயிட்டு உங்களுக்காக நான் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்றேன். அநேக ஸ்தலங்கள் இருக்கு பரலோகத்துல. நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியா நமக்குன்னு தனியா ஒரு இடத்த ஆயத்தம் பண்றேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு கூட்டின்னு போறது தான் இந்த வசனம் நம்மளுக்கு நினைவுபடுத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. நினைவு மாத்திரம் இல்லை, உறுதியும் படுத்துது நம்மளுக்கு. அல்லேலூயா. அப்ப இங்கே ஆரம்பத்திலே சொல்லுவார் பாருங்களேன், இப்போ முதல் வசனத்திலேயே முதல் லைன்லயே பாருங்களேன், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை சீக்கிரமா நடக்க போதாமா. எப்ப சொல்றாரு? 2000 வருஷத்துக்கு முன்ன சொல்றாரு, சீக்கிரமா நடக்க போறத நான் எழுதுறேன் அப்படின்னு. அல்லேலூயா. பரலோக கணக்குக்கு நம்ம சில நிமிடங்கள்ல தான் இந்த உலகத்துல இருக்கிறோம். பரலோகத்துல தேவன் நமக்காக நியமித்த இடத்துக்கு போறதுக்கு. அல்லேலூயா. ஆமென். அததான் ஆவியானவர் நமக்கு அவ்வளவு அழகா இங்க காமிச்சு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஆமென். 4ல இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவருமானவராலும் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். இங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே இந்த இடத்துல நம்ம முதல் அதிகாரத்திலே நம்ம பாக்குறது அழகா தெரியுது. அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரம் இல்ல, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. எந்த பூமியின் அதிபதி சொல்லுது இங்க? புதிய வானம் புதிய பூமி பத்தி சொல்லல. இந்த பூமியிலே 1000 வருஷம் ஏசப்பா ஆளுகை செய்ய போறாங்க. அவங்க ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. அதான் ராஜாதி ராஜாவா 1000 வருஷம் இந்த பூமியில ஆளுகை செய்ய போறாங்க. அல்லேலூயா. ஆமென். அதையும் இங்க ஆவியானவர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அல்லேலூயா. நம்ம கிட்ட ஒரு வைத்த அன்பினாலதான், அவருடைய ரத்தத்தால நம்ம பாவத்தெல்லாம் கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினவர். அல்லேலூயா. பிதாவை முன்னாடி நம்மள நிறுத்தி அழகு பாக்குறது யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 8 வசனத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரையும் அவங்க இந்த பூமியில ஆளுகை செய்ய போறதையும், அதே மாதிரி பகிரங்க வருகையில கர்த்தர் வர்றதையும் இங்கே அழகா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. 9ல உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளனமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்ம என்னும் தீவிலே இருந்தேன். அவங்கள தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க. எதனால பத்ம தீவுல போட்டாங்க என்ன அப்படின்றத சொல்றாரு. ஏசப்பாவை குறித்த சாட்சி சொன்னதுனால பத்ம தீவுல நான் இருந்தேன் அப்படின்னா அங்க யோவான் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. 10 பாருங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்போது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த எக்கால சத்தம் கேக்குதுல, அது ஆவியானவரு. 11 ரொம்ப அழகா இருக்கும். ஒரு இடத்த கவனிச்சு படிச்சாக்கா தெரியும். அந்த எக்கால சத்தத்தினால ஆவியானவர் பேசுறாங்க. அந்த சத்தத்தின் மூலியமா ஆவியானவர் என்ன பேசுறாரு பாருங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணத்தில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7
பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சு கட்டினவராயிருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அல்லேலூயா. அப்ப அந்த சத்தத்தை அவர் கேக்குறாங்க. காதாலையும் ஆவியானவர் பேசுறத கேக்குறாங்க, கண்ணாலையுமே பாக்குறாங்க. அடுத்தது அத சொல்லி முடிச்சிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாரு. 7 குத்து விளக்கு, தங்க குத்து விளக்கு, அது மத்தியில நிலையங்கி தரித்தவராய் ஆவியானவர் மனிதகுமார் ஒப்பானவராய் அங்க நிக்கிறது தெரியுது. அல்லேலூயா. 14 பாருங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல இருந்தது. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கையை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளை உடையவனாயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நான் கண்ட 7 நட்சத்திரத்தின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல பேசுனதுக்கு அப்புறம் யோவான் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா 7 தங்க குத்து விளக்கு மத்தியில நிலையங்கி தரித்தவரா என்ன பண்றாங்க? ஆவியானவர் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரா நிக்கிறாரு. அவங்க அதுதான் நான் சொல்றேன். 1ஆம் அதிகாரம் முழுதுமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தன்னை அப்படியே மாத்தி மாத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. சிருஷ்டிகரும் இரட்சகரும் ஆவியானவரும் முதல் அதிகாரத்துல அப்படி தன்னை மாத்தி மாத்தி அங்க காமிக்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஒருத்தராவே இருக்கிறத இந்த இடத்துல நம்ம 1ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அப்படியே அந்த நீங்க படிக்கும் போது அந்த ஆதி அல்பா ஒமேகா நீங்க அதை படிக்கும் போது தனித்தனியா ஒருத்தர் தியானிக்கும் போது அப்படியே நமக்கு தெரியும். சிருஷ்டிகர்த்தரா தெரியுது, ரட்சகரா தெரியுது, ஆவியானவரா தெரியுது. இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், இவங்க 3 பேருமே அப்படியே சிருஷ்டிகர்த்தர், ரட்சகர், ஆவியானவரா எப்படியே மறுரூபம் பண்றது அப்படியே நமக்கு அழகா தெரியுது. அங்க அப்படியே உயிர் தெரிந்தவர், உயிரோடு இருக்கிறவர், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகளை உடையவர் நானு அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமேன். அந்த பாதாளத்தின் மரணத்தின் திறவுகளை தான் ரத்தம் சிந்தி கர்த்தர் வாங்கிட்டாங்க பிசாசு கிட்ட இருந்து. அப்ப யோவான் கிட்ட என்ன சொல்றாங்க? அப்ப நீ பாக்குறத இருக்கிறத இனி சம்பவிக்க போகுது, அதை எல்லாத்தையுமே நீ பார்த்து எழுது அப்படி சொல்லிட்டு யோவானுக்கு அங்க சொல்றதும் இல்லாம அவர் கையில வச்சிருக்கிற 7 நட்சத்திரங்களுடைய ரகசியத்தையும் 7 குத்துவிளக்கு ரகசியத்தையும் அங்க சொல்றாங்க. அந்த 7 குத்துவிளக்கும் 7 எனது சபைகளாம். இந்த 7 நட்சத்திரங்களும் அந்தந்த சபைக்குரிய தூதர்களாம் அப்படி சொல்றாங்க. இந்த 2 ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன்றாரு. அப்ப ஆசிய கண்டம் துருக்கி, இப்ப இருக்கிற துருக்கின்னு சொல்றாங்க. அதாவது இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் அவர் வாயிலையும் அக்கினி போன்ற கண்ணும் அப்படியே வெண்கலம் போன்ற பாதங்களும் இதெல்லாம் அவங்க பாக்குறது வீடியோல வேற வேற மாதிரி காமிப்பாங்க. ஒரு கண்ணு நிஜமா நெருப்பு இருக்கிற மாதிரி, ஒரு வாயில நிஜமா பட்டயம் வர மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. உண்மையாவே அப்படி கிடையாது. கர்த்தரு
வீடியோவில் காமிக்கிறாங்க இல்லையா, நம்ம பார்க்குறோம் அதை மாதிரி பார்க்குறோம் இல்லையா, அதை மாதிரி கிடையாது. அங்கே என்ன அழகாக பார்க்குறாங்க அப்படின்னா, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவ்வளோ பிரகாசமான அழகான கண்கள், அந்த அளவுக்கு வார்த்தை தெளிவா அழகா, அவருடைய வார்த்தை அவ்வளோ அழகா கேட்கறதுக்கு தெளிவா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு. அந்த அழகை அவரால் வர்ணிக்க முடியல. அதனாலதான் நெருப்பு மாதிரி இருக்கு, பட்டயம் வந்துச்சு வாயில வர்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்றாரு. புரியுதுங்களா? அது எப்படி அவர் பாக்குறாரு அப்படின்னா, நம்ம மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி இருந்தாங்களோ மனிதனாய், அத மாதிரி பார்க்கல. பரலோகத்துல இருக்கிற மனித குமாரனாயும் அங்க பார்க்கல. தன்னை 1000 வருஷத்துல ஆளுகை செய்யற ஒரு ராஜாதி ராஜாவாய் தன்னை அத மாதிரி அந்த மாதிரி அலங்காரத்துல பாக்குறாரு யோவான். உண்மையாவே ஏசப்பா இந்த பூமியில ராஜாதி ராஜாவாய், இந்த பூமியில இருக்கிற எல்லா ராஜாவுக்கும் அதிபதியான ராஜாதி ராஜாவாய் இருப்பாரு. அந்த 1000 வருஷத்துல ராஜாதி ராஜாவாய் எப்படி இருப்பாரோ அந்த தோற்றத்தை யோவான் பாக்குறாரு. உங்களுக்கெல்லாம் எப்படி இதை நான் அதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறது எனக்கு தெரியல. எனக்கு உடம்பெல்லாம் புல்ல அரிக்குதுங்க எனக்கு அதை நான் தியானிக்கும் போது. அப்படிதான் யோவான் அவரை பார்க்கறாரு. ஏன்னா இது இனி சம்பவிக்க போறதுதான் ஆவியானவர் யோவானுக்கு சொல்றாரு, யோவானுக்கு சொல்லி நமக்கு சொல்றாரு. அப்ப இந்த பூமியில 1000 வருஷம் என்றது எந்த அளவுக்கு நடக்க போற நிச்சயமான உண்மை. அதுக்காக ஆவியானவருக்கு கோடி கோடி சோத்திர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நம்ம இன்னும் 7 நட்சத்திரமா இருக்கிற 7 சபையின் தூதர்களை பற்றியும், 7 பொன் குத்து விளக்குகளா இருக்கிற 7 சபைகளை பற்றியும் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே நம்ம தியானிச்சிருக்கோம். ஆனாலும் திரும்ப ஒரு முறை தியானிக்க ஆவியானவர் கிருபை செஞ்சிருக்காங்க. நம்ம 2ஆம் அதிகாரத்துல இருந்து அதை தியானிக்கலாம். இப்போ நமக்கு கர்த்தர் இந்த முதல் அதிகாரத்துல இதை தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க? இந்த பூமிக்கு எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதியானவர், பாதாளத்தின் மரணத்தின் திரோகளை உடையவர், இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், முந்தினவர், பிந்தினவர், அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமானவராகிய பிதா குமரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே ஒன்னாவே முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு கர்த்தர் இருக்கிறத, நீ பார்த்ததை, இனி நடக்க போறத நமக்கு எழுதி கொடுக்க சொல்லி ஆவியானவர் யோவானுக்கு சொல்றத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமென். அது மட்டும் இல்லை, இதை படிக்கிறதும் இதை வாசிக்கிறதும் இதன்படி நடக்கிறவங்களும் பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னா, ஏசப்பா நமக்காக கட்டி வச்சிருக்கிற மாளிகை விதமா பரலோகத்தை பத்தி போடுறாங்க இல்லையா, அது எதுவுமே பரலோகத்துல தேவன் நமக்காக நியமித்திருக்கிற மகிமை முன்னாடி ஒரு பாயிண்ட் கூட வராது. அதான் மாதிரி மகிமையான இடத்துல தான் கர்த்தர் நம்மளை ரகசிய வருகளை கூட்டிட்டு போய் 7 வருஷமோ இல்லை 70 வருஷமோ, நம்மளுக்கு பரலோகத்துல வருஷங்கள் கிடையாது. அதான் மாதிரி மகிமையை நம்ம அங்க அனுபவிக்க போறோம். அல்லேலூயா, ஆமென். இந்த பூமியில 1000 வருஷம், ஆனா பரலோகத்துல அந்த 7 வருஷன்றது 70 வருஷம், 70,000 கூட இருக்கும். அத மாதிரி மகிமையை நம்ம பரலோகத்துல பார்க்க போறோம். பரலோகத்துல ஏசப்பா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து நமக்கு நடக்க போகுது. அல்லேலூயா, ஆமென். அதுக்கு தான் நீங்கள் இதை படிக்கிறவங்களும் கேட்குறவங்களும் அதன்படி நடக்கிறவங்களும் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் சொல்கிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. அதை தான் இங்கே முதல் அதிகாரத்தில் பிதாவும்
குமாரனும் ஆவியானவருமாகவுமே தன்னை வெளிப்படுத்திங்க காமிக்கிறது நமக்கு தெரியுது. அல்லேலூயா, ஆமென். அதுக்காக கர்த்தராக ஆவியானவர் கொடி கொடி சோத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நம்ம திறந்து நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் மிகப்பெரிய ஒரு விருந்து, கல்யாண விருந்து பரலோகத்தில் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது ரட்சிக்கப்பட்டவங்க ஒருத்தர் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவனுடைய பிள்ளைகளோட ஏசப்பா வரவரிலும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை இயேசு, பரலோக பாதை இயேசு.